பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகள் நடக்கிறது. அந்த ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத பலன்கள், வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 26/4/2025. ராகு கேது இடம்பெயர்றாங்க. ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 18 மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலேருந்து 3ஆம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு. அதே போல் கன்னியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வரார். ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார், இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார். ஆனால் 2 பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு, அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு. அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும். இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவுடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு. கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு. அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு. அப்போ ராகு சனி 2 பேருமே இயற்கை பாவர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றது நம்ம பேச போகிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியிலேருந்து கேது பகவானானவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு. அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம் சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி. சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது. அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில். அதே போல் ராகு சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம். எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர், பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு. கேது அப்படின்னா ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர். சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம 100 அப்படின்னா அது 1க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். ராகு 1 அப்படின்னா 100க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் 180 பாகைகளில் இருக்கும். ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும். இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 10ஆம் மாதம் அக்டோபர் நவம்பரில் 2026 வரக்கூடும். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும். ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 2 மாதங்கள், அதாவது 60 நாட்கள் கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும். சரி, இந்த ராகு கேத்துவுக்கு இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம். ராகுவை பற்றி எடுக்கும்பொழுது முதல்ல அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலேனால் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது வந்து ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு நாளைக்கு 4 முறையாவது சொல்லணும். இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சரி, அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி. இது வந்து உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ, அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, இந்த 2 தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது, இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது, இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதில் இருக்குது. அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களே. ஆனால் அதாவது ஆடி மாதம், தை மாதம், இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த ஊர் கோவில், அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது. ஏன் சொல்கிறேன்னா, ராகு என்பவர் பிதாமகர், அதாவது தந்தையின் தந்தை வழி சொல்லக்கூடியவர், பிதாமகர்னு சொல்லக்கூடியவர். அதாவது ராகுவை பற்றி சொல்லக்கூடியவர். அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ, அந்த ஊர் கோவிலில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரி, இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தலையானால் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி, அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் நுண்ணறிவை செய்யக்கூடிய, நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது, அதாவது வெங்காயத்தை உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும். ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும். எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார். அதனால் இந்த பரதேச வாசம், அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய, அதாவது சித்தர்கள், யோகிகள், இவர்களுடைய அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது, அவர்கள் இருந்த தலத்திற்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா, கேது பகவானுக்கு உண்டான எளிய, அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது அஷ்டோத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 7 முறையாவது சொல்லுவதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ, இல்லை ஒரு 9 தரம் சுற்றிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா, சித்தர்கள், யோகிகள் சொன்னோம். அதை தவிர வந்து இந்த ஆட்டிசம் சைல்டு, மனநலம் குன்றியவர்கள், ஏன்னா கேது மனசை கலைக்கக்கூடியவர், உங்களை வந்து அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க. அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர், இதெல்லாம் வந்து கேதுவினுடைய செய்யக்கூடிய வேலைகள். அதனால் இந்த ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு படிப்புக்கு, அதாவது நோட் புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, இதன் மூலியமாக கேதுவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த ராகு கேத்து பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ, இல்லை ராகுவும் கேத்துவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ராகு மற்றும் கேத்துவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 26/4/2025 அன்னைக்கு ராகு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5ஆம் இடத்துல இருந்தவர் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார்.
ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருந்துகிட்ருக்கார். அப்போ சனி பகவான் இருந்து தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ ராகுவும் சேர்றதுனால மேலும் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கேது பகவான் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருந்தவர் 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்துக்கு போயிடுறார். அப்போது இதனால் என்ன சம்பவிக்கும் அப்படின்னு பார்க்குற போது 4ஆம் இடத்துக்கு வந்த ராகுனால குழந்தைகளுடைய படிப்பில் குறைபாடுகள் ஏற்படும். பெரியவங்களுக்கு தொழில்துறையில் இருந்தவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனைகள் மேலும் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுகளையெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை 11/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சியாகி அவர் மிதுனத்துக்கு 9ஆம் பார்வையாக இந்த ராகுவையும் சனியையும் பார்க்கறதுனால் இதனால் நிவர்த்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ இந்த நிவர்த்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனாலையும் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில்துறையிலையும் உங்களுக்கு சரியாக இருக்காத சூழ்நிலைகளும் இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விளக்கமாக விரிவாக சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசி அன்பவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. 4ஆம் இடத்தில் சனி. ஏற்கனவே அலைச்சல் ரொம்ப அதிகம் இருக்கும். உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ ராகு கேதுவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல வரார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வீடு, தாய் ஸ்தானத்தை சொல்கிறது. அது தவிர படிப்பு ஸ்தானத்தை சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா ராகு அபரிமிதமான ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பினை நிச்சயமாக கொடுக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தீர்களேனால் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். அலைச்சல் அதிகமாகும்னா என்ன? அது எல்லாமே பொருளை ஈட்டக்கூடிய அலைச்சலாகவே அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி அவருடைய மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பண வரவை இந்த ராகு அதிகமாக அபரிமிதமாக கொடுக்க செய்வார். அது தவிர பார்த்தீங்கன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் நிச்சயமான புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அவர்களுக்கு அந்த ஏரியாவில் பட்டம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். குடும்ப தலைவன் தலைவிகளுக்கு பார்த்தீங்களேனால் கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய படிப்பு நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் 150% அவர்களுடைய உடல் உழைப்பை போட்டால் 100% உண்டான மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி அங்கே போய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். உடல் நல உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுடைய படிப்பினுடைய கவனம் சிதறக்கூடிய காலகட்டமாக அமையும். ராகுவும் இருக்கிறதுனால நிச்சயமாக கவன சிதறல்கள் நிச்சயமாக வரும். அதனால் நீங்கள் படிக்கிறது உங்களுடைய முயற்சி 150% போட்டிங்கன்னா நிச்சயமாக 100% மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், தொழில் செய்பவர்கள், சொந்த தொழில், கூட்டு தொழில் செய்பவர்கள், வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம், அதை தவிர வேலை நிமித்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய ப்ரமோஷன், அதாவது அவர்களுடைய இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா அரியரசன் கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இப்போ 4ஆம் இடத்துல உள்ள ராகு பகவான் அரசியல்வாதிகளுக்கு என்ன பலன்களை கொடுப்பார்? 4ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. அபரிமிதமான யோகங்களை இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் முழு நேர அரசியல்வாதிகளாக இருந்தாக்க கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்து அபரிமிதமான வெற்றிகளை அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பங்குதாரர்கள் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலை மேம்படுத்துவார்.
அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் ஒரு சில படிப்பினையை கொடுத்து அடிபட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி நடந்ததுனால வாய்ப்புகள் குறைஞ்சிச்சு. அந்த வாய்ப்புகளை கூட்டக்கூடிய காலகட்டங்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த 26/4/2025 அப்புறம் வாய்ப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டை போய் ஷூட்டிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வருமானத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு 3 மடங்கு அல்லது 4 மடங்கு எஃபெக்டில் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாய்த்த கடன்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ட்ரேடிங் என்கின்ற லாட்ரி ரேஸு ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் அபரிமிதமான பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸில் அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தில் பின்னடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த தாய் தந்தையர்களுக்கும் அதாவது அந்த விருச்சிக ராசியை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏற்கனவே அர்த்தாசிரம சனி நடக்குது, 4ஆம் இடத்துல ராகு வராரு. அதனால் கொஞ்சம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஒரு சில விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய நற்பலன்களை தாமதப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு தாமதமாகாமல் நற்பலன்கள் கிடைக்கணும்னா எந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன தெய்வத்தை வழிபடணும், அந்த தெய்வத்தை வழிபடன் மூலமாக என்ன மேலான செய்கைகள் நடக்கும், தடைகளும் தாமதங்களும் விலகும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. இப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் நவ திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இரட்டை திருப்பதின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே தேவர்பிரான் அப்படிங்கிறவருடைய கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் அவர் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கார். அப்போ அந்த ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கிறவரை போய் வணங்கினா இந்த ராகு கேதுக்குனால் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பெருமாளை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது. அப்போ அதை வணங்கினா மாத்திரம் பத்தாது, அங்கே தான தர்மங்கள் பண்ணணும். அந்த தான தர்மங்கள்லையும் இந்த பூதேவி ஸ்ரீதேவிக்கு உளுந்து கொள்ளு இதையெல்லாம் அவங்களுடைய பாதத்தில் வச்சு வழிபட்டுட்டு வர்றதும் சிறப்பாக இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கும் வஸ்திர தானங்கள் பண்ணுங்க. இந்த ராகு கேதுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வஸ்திர தானம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வஸ்திர தானம் பண்ணுறதுனால கண்டிப்பாக எல்லா தீமைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் வஸ்திர தானங்கள் பண்ணுங்கள். படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் துணிகளை வாங்கி கொடுங்க. ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி சேலை துணிமணிகளை வாங்கி கொடுங்க. அந்த துணி கொடுத்தால் பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிணி மாத்திரம் இல்லை, பிணினா வியாதி, அந்த வியாதி மாத்திரம் இல்லை, வேறு எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தான தர்மங்களை நிறைய பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் வரார். 4ஆம் இடம் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்கு. அதில் ராகு இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு ராகுவினால் அமையும். மேலும் பார்த்தேனால் அதிக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ராகுவின் மூலமாக அதிகமாக எஃபர்ட்ஸ் போட்டு படிக்க வேண்டிய காலகட்டமாக அமையும். அது 10வது 12வது படிக்கக்கூடிய இளநிலை கல்விகளை சொல்கிறோம். அது தவிர பார்த்தேன்னா தாயின் உடலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. சரி, கேத்துவின் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேத்து உங்களுடைய
ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார், மாற்றங்களை ஏற்படுத்துவார். மாற்றங்களின் மூலியமாக புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா கேது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அதை தவிர 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அதாவது 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதன் மூலியமாக உங்களுடைய தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கங்கள் சரியான தூக்கம் இருக்காது. அதாவது தொழிலின் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் மூலியமாக தூக்கம் அதிகமாக இருக்காது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் முறையாக அதாவது வராமல் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.